சர்வ வல்லவர் வாக்களித்த கானான் தேசமதை வளமதை எடுத்துரைத்திட 12 கோத்திரத்துள் புருஷரை வனாந்திரம் விடுத்தே வளமிகு தேசத்தைக் கண்டே கொணர்ந்து வரும் நற்செய்தியாளுள்ளம் தேற்றிடுவீரென கர்த்தர் திருவுளம் பற்றிட இறைதாசன் மோசேயும் அவ்வண்ணமே செயலாற்றிட 12 புருடரும் ஆயத்தமாகிட இறைதாசன் மோசே புருஷர் 12 வழிவிட்டு அனுப்புகையில் விடுத்த வாக்கு வல்ல மொழியோவெனில் 12 கோத்திரத்துள் புருடரே, கானான் சேத்திரமதின் வளம் அறியணுமே. சேத்திரத்தார் பலமுள்ளவரோ பலவீனரோ, கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ, சேத்திரம் தீதோ நன்றோ, சேத்திரத்தார் கூடாரவாசிகளோ கோட்டைவாசிகளோ, நிலம் வளப்பமோ இளப்பமோ, விருட்சங்கள் சிலதை கொணர்ந்தே கானான் விரைந்திட விடையளித்திட உத்தரவாயினீரே. பின்னே 40 தினம் கழித்தே வினாக்களை ஏந்திய புருடரோ விடைகளோடு ஒரே குலையுள் திராட்சை கொடி அறுத்தே தடியொன்றில் திராட்சை கொலை சுமந்தே கூடவே மாதளம் அத்தி என விருட்சங்களில் சிலவற்றை கொய்து வந்தே மன்றகத்தார் யாவர் விழிகளுக்கு முன்பே விடைகளோடு சமர்ப்பித்தனரே. தசமுடை புருடரோ உரைத்த துர்ச்செய்தி விவரமோவெனில் சென்று வந்த தேசமதில் வென்று வாழ வாய்ப்பில்லை. பாலும் தேனும் ஓடுகின்றதே, பட்டணங்கள் அரணிப்பானதே, ஏனாக்கின் குமாரரை கண்டோமே, அத்தலத்தார் முன் வெட்டுக்கிளி போலிருந்தோமே. நற்செய்தி ஏதுமில்லை, துர்ச்செய்தியே விருட்சங்களோடு கொணர்ந்து வந்தோம் என்றிட உடன் சென்ற நற்செய்தியாளர் 2 அளித்த அறிக்கையோ நாம் தற்சனம் சுதந்தரித்திடுவோம், எளிதாய் வென்றிடுவோம். நாங்கள் சுற்றி பார்த்த தேசம் கவின்மிகு கானான் தேசம், பாலும் தேனும் புரண்டோடும் தேசம், இறையோன் வாக்களித்த தேசம், கண்டறிந்தோம் தேவனின் நேசம், உள்ளத்தில் பிறந்ததே சந்தோஷம். நற்செய்தி கொணர்ந்து வந்த தாசர்கள் 2 எழுச்சிமிகு வார்த்தைகளால் தேற்றிட இறை மக்களோ கூக்குரலிட்டு புலம்பினரே, ரா முழுதும் கதறினரே, இறை தாசர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தனரே. அடிமைத்தன வாழ்வே உத்தமம் என பேரோலமிட்டு கதறினரே. தாசர்கள் 2 முன்னவன் முன் மண்டியிட்டே முகங்குப்புற வீழ்ந்தனரே. நற்செய்தி பகிர்ந்த விசுவாச வீரர்கள் 2 வஸ்திரங்களை கிழித்து கொண்டனரே. எரிசினம் கொண்டே எல்லையிலான் தாசன் மோசே வசம் எம்மட்டும் எந்தனுக்கு கோபதீத்தம் உண்டு பண்ணுவீர், சகல அடையாளங்களை கண்டோரே விசுவாசியாமற் விலகியதென்ன. மோசே இழித்து கதைத்திடும் இத்தகையோரை அழித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றிட தாசன் மோசே முகம் வீழ பெரும் துயர் கொண்டு சினம் தவிர்க்க சிற்பரனிடம் வேண்டிட 10 முறை பரீட்சை பார்த்தவர்கள் பிரேதங்களாய் வனாந்திரத்தில் வீழ்ந்திடுவர். நற்செய்தி நவின்ற யோசுவா காலேப் கானான் தேசமதில் கால்சுவடு பதித்திடுவர் என தீர்க்க சொல் உரைத்திட இத்துயர வார்த்தைகளை கேட்டோர் மனமடிந்து துணிகரமாய் எதிரிகளோடு போராட எத்தனிக்கையில் 2 பெரும் ஜாதியினரால் ஓர்மா எனும் ஸ்தலம் மட்டும் துரத்தப்பட்டனரே. வேத முதல்வனே, வேதனைகளை தீர்த்தவரே, பெருந்துயர் பெருக்கெடுக்கையில் பெரும்பாதை எந்தனுக்காய் திறந்தவரே, பெரும்படை சூழ்ந்திடினும் பெருமதிலாய் முன்வந்து நிற்பவரே, ஜகத்தி இரட்சகனே, ஜகமுழுதும் காத்திடுவீரே ஜெய ஜெய. இவ்வண்ணம் கர்த்தரின் களத்தில் நான். ஆமேன். Bye.